பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து 2 மாங்காய் நம்ம உசார் பண்ணின்னு வந்துட்டோம். இன்னைக்கு ஒன்று நம்ம மீன் குழம்புல போட்டோம். நாளைக்கு நம்ம இதை சாம்பாரில் போடுவோம். எடுத்து வைக்கலாம். நாளைக்கு உதவும். சாந்தியக்கா என்னக்கா பண்ணி நிக்கிறீங்க? யார் அது? கவிதாவா? ஆமா, விளக்கு வச்ச நேரத்துல நீ எதுக்கு இந்நேரத்துக்கு வந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, காபி வைக்கிறான்னு அடுப்பங்கரைக்கு போனேன். அப்புறம் காபி தூளும் இல்லை, பாலும் இல்லை. பாலை பக்கத்து விட்டு பரிமளாக்கா கிட்ட வாங்கிட்டேன். காபி தூளை ஏத்து விட்டு கலாக்கா கிட்ட வாங்கிட்டேன். சர்க்கரையை சாந்தியாக்கா கிட்ட வாங்கலாம்னு வந்தேன். நானே டீ தூளும் சர்க்கரை இல்லைன்ட்டு தான் நானே யோசனை பண்ணிக்கிறேன். நீ இந்த நேரம் பார்த்து வந்து சர்க்கரை கேட்க வந்துட்ட. பாவம், நீ எப்பயுமே வந்து கேட்க மாட்டியா? எப்படி இல்லைன்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சர்க்கரை என்னவோ இருந்துச்சுக்கா. ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருந்தாங்களா, அதான் 1 கிலோ சர்க்கரையை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. மீறி இந்த 1/2 கிலோ சர்க்கரைய பசங்க எறும்புக்கு தீனி வைக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுச்சுங்க. 1/2 கிலோ சர்க்கரையும் காலியாயிடுச்சுக்கா. இவ அப்படியே கருணை பரம்பரை. உன் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரா? அப்புறம் ஏன் நீ விட அப்படி சக்கரை கட்டி கிடக்குற? அந்த ஆளு சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் ஒரே ஆளா ஒண்டியா குச்சி அழிச்சிடறான். அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, எங்கேயாவது கவனம் இருக்கா? ஏதாவது நான் அவனை பேசுனா என்னையா ஏற்றி பேசுறேன்னு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அவன் சரியா இருந்தது எனக்கு இது நடக்க வந்துருக்குமா? சர்க்கரைக்கு இப்படி அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கூடாது. அடி பாடி, இவ என்னமா நடிக்கிறா பாரு. சரி கவி, எல்லா நிலைமையும் அப்படிதாங்குது. என்ன பண்றது? சக்கரை கொடுக்கலன்னு நீ கோச்சிக்காத என்ன? சரியான திருடி. அருந்தகையை கூட சுண்ணாம்பு வைக்க மாட்டான். இவ்வளோ நேரம் விட்ட போட்டு கூட ஒரு சர்க்கரையை கொடுக்க மாட்டேன்ட்டாலே. சாமர்த்தியக்காரி தான். நான் தான் ஆட்டையை போடுவோம்னா இவன் என்ன கூட கெட்டிக்காரி தான். இவன் பேசி எனக்கு ரொம்ப எனர்ஜியே வேஸ்ட் ஆயிடுச்சு.